என்னது? தன்னை அடிச்ச துறவிக்கு ஒரு நாய் பதவி வாங்கி கொடுத்துச்சா? அது எப்படி தண்டனை ஆகும்? ராமாயணத்துல நடந்த ஒரு ஆச்சரியமான கதை இதோ. ராமர் ஆட்சில ஒரு நாய் விடாம குறைச்சிட்டே இருக்கு. லக்ஷ்மணன் போய் கேக்குறாரு. அந்த நாய் சொல்லுது, சாமி, ஒரு துறவி என் கால கல்லால அடிச்சு உடைச்சிட்டாரு, எனக்கு நீதி வேணும்னு. ராமர் அங்கேயே வராரு. அந்த துறவிய கூப்பிட்டு விசாரிக்கும் போது, இந்த நாயை சாப்பாட்ட தொட்டுடுச்சு, அதான் அடிச்சேன்னு சொல்றாரு. ராமர் நாய்கிட்டே கேக்குறாரு, இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு. எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி அந்த நாய் சொல்லுது, சாமி, இவர ஒரு சிவன் கோயில் நிர்வாக அதிகாரியா ஆக்கிடுங்கன்னு. துறவிக்கு ஒரே சந்தோஷம். அடிச்சதுக்கு பதவியான்னு கிளம்பி போயிட்டாரு. ஆனா அயோத்தி மக்களுக்கு ஒரே குழப்பம். நாய் மறுபடியும் கூப்பிட்டு விளக்கம் சொல்லுது, மக்களே, சிவன் கோயில் சொத்து, மடம் இல்லனா ஊர் நிர்வாகம், இதுல எல்லாம் பதவி வகிக்கிறது முள்ளு மேல நிக்கிற மாதிரி. நான் போன ஜென்மத்துல ஒரு மடாதிபதியா இருந்தேன். அப்ப பண்ண சின்ன தப்பு தான் இப்போ என்ன நாயா பிறக்க வச்சிருக்கு. இந்த துறவியும் அங்க போய் தப்பு பண்ணுவாரு, அவரும் அடுத்த ஜென்மம் நாயா பிறப்பாரு. இதுதான் அவருக்கு சரியான தண்டனைன்னு சொல்லுச்சு. பதவிங்கிறது அதிகாரம் கிடையாது, அது ஒரு பெரிய பொறுப்பு. அடுத்தவங்க சொத்துக்கோ கோயில் சொத்துக்கோ ஆசைப்பட்டா கர்ம வினை யாரையும் விடாது. என்ன நண்பர்களே, கதை பயங்கரமா இருக்குல்ல?